மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரளா பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வரக்கூடிய நிலையில இத்தகைய அறிவிப்பை வானிலை ஆய்வு மையமானது வெளியிட்டு இருக்குது. அந்த வகையில தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதே போல தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், அதே போல புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளைய தினமும் கூட நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோயமுத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், அதே போல நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வரக்கூடிய 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கூட பல்வேறு இடங்கள்ல லேசான மழை என்பது பெய்த ஒரு சூழல்ல இன்றைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.